ஹாய் உறவுகளை, இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாசானியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி தை அமாவாசை. இந்த அமாவாசை வந்து பயங்கரமாக சொன்னாங்க. அதனால தான் நம்ம நாசானியம்மன் போய் பார்த்துட்டு வந்தோம்னா பொள்ளாச்சி ஆனமலையில் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். பயங்கர குளிர் உறவுகளை. இங்கே பாருங்கள் பனி எப்படி பேஞ்சிட்ருக்குன்னு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது. இந்த குளிர்லையே தான் உறவுகளே கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே போகிற வழியில் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு இந்த பேக்கரிக்கு வந்திருக்கோம். பாருங்க, உறவுகள்லாம் குளிர் தாங்க முடியாமல் இப்போயும் நடந்துட்டு இருக்காங்க. வாய் உறவுகளே, உங்களை மாசாணியம்மன் கோயிலில் மீட் பண்ணுறேன். உறவுகளே இங்கே பாருங்க, காஃபி இங்கே பாருங்க. இந்த சில்வண்டையெல்லாம் என்னென்ன வாங்கி காலங்காத்தால வேறு சொல்ல வர்றாங்க. ஒரு கேக் வாங்கி வச்சிருக்கான், ஒரு பண்ணு வாங்கி வச்சிருக்கான். இல்லை யாருமே வரல உறவுகளே, நாங்கள் தான் வந்திருக்கோம். என்ன அது காஃபி, உங்களெல்லாம் என்ன இவங்களாம் அப்படியே சொல்லுதா. பேட்டரி பார்க்குறவங்களோட பெரிய பேட்டரி நல்லா இருக்கு. ஒரு ஹவுஸ் காஃபி நீட்டா இருக்கு ஒரு பேட்டரி. அம்மா பக்கம் பாருங்க, கூட்டத்தை பாருங்க. பின்னாடி போகலாமா? நேராக போய் அப்படி உள்ள போயிடும். உள்ள அப்படி போனோம், முன்னாடி வந்துடலாம். முன்னாடி போயிடலாம். சரிங்கக்கா, நாங்கள் இந்த பக்கம் மாடி வழி இருக்கான்னு போயிட்டோம். பரவாயில்லைக்கா. சரி பார்த்தீங்களா உறவுகளே, மிளகா அரைக்கிறாங்க. அவங்க பிரச்சனைக்கா எதுன்னு தெரியல, ஆனால் எல்லாருமே மிளகா அரைச்சு சும்மா 2 சுற்றி கொடுக்குறாங்க, அவ்வளோதான்மா. ஆட்டி பிடிச்சிட்டாங்களா? போட போட்டு வரா. உறவுகளை இப்ப பாத்தீங்கன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஆறுலாம் இருக்குது உறவுகளை. போய் பார்த்துட்டு வந்தோம். நான் இப்பதானே பாக்கிறேன், முதவே இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்பதான் உறவுகளை பார்த்துட்டு ஏமா பின்னாடி தானே சாப்பாடு கிடைக்கிறீங்க. என்ன இங்க எல்லாம் சாப்பாடு தான். மெயின் ரோடு போலாம் தம்பி, நல்லா இருக்கு. என்னென்ன பேசுறானுங்களா? சிக்கன் சாப்பிடலாம். ஆமா, மெயின் ரோட்டுக்கு போய் சாப்பிடலாம்.